ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மண்ணீரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்கான மெத்தடில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம கமெண்ட்ஸில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட்ஸில் வந்து நான் போட்டுடுறேன், மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, சின்ன கிராம்பு, ஒரு ஏலக்காய் வந்து ஸ்மெல் இல்லாமல் நம்ம செய்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மண்ணீரை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை சிசரில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஸ்க்ரீனில் காட்டியிருப்பேன். ஸோ அது மாதிரி வந்து போட்டு நீங்கள் கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மண்ணீரலை வந்து அப்படியே டேரெக்டாக வந்து மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம்ல, ஸோ அதை அப்படியே டேரெக்டாக இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து அந்த மண்ணீரல் வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி அதோடு சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிற எல்லா ஸ்பைசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம், அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம், அப்புறம் ஜீரகத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம அப்புறம் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த 4 பவுடரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸ்பைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் தான் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் கரம் மசாலா, ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோடு சேர்ந்து நம்ம குக் பண்ணுறப்ப அந்த ஈரலில் வந்து ஸ்மெல் வந்து நம்மளுக்கு இருக்காது. இப்போ பெப்பரை நம்ம ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பெப்பர் வந்து நம்ம கொஞ்சம் அதை குக் ஆனதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் வந்து நம்மளுக்கு எவ்வளோனா ஒரு 1/2 டம்ளர், இல்லை நம்ம குக் ஆகிரும், சீக்கிரமே குக் ஆகிரும், 1/2 டம்ளர் ஆட் பண்ணால் போதும். நல்லா சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிளட்டெல்லாம் வேஸ்ட் ஆகாமல், அடி பிடிக்காமல் நமக்கு நல்லா மண்ணீரல் வந்து நல்லா குக் ஆகி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் மண்ணீரல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.